இந்த பேப்பர் லீவ்ஸ், பேப்பர் ஃப்ளார்ஸ் ஒரு கொஞ்சம் 2-3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சீசர்ஸு, ஸ்கேலு, பென்சில், பேனா, அப்புறம் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வேணும். இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து சாதாரண பேப்பர் கூட எடுத்துக்கலாம். வெள்ளை கலர் பேப்பர், இந்த பை வருது இல்லை, பேப்பர் பையெலாம் வரும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கவர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்கேலோட இது தான் எடுத்துக்கிறேன். அதே 24 and 34 சென்டிமீட்டர்ஸ் தான் இது. இந்த ஸ்கேலோட அகலம் தான் எடுத்துக்கிறேன். ஸ்கேலோட அகலம் எடுத்தோன்னா இது வந்து ஒரு 4.5-4 சென்டிமீட்டர்ஸ் அது போதும். இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இதை வச்சுட்டு இது கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு இந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதால இந்த மாதிரி குட்டி ஃப்ளார் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கணும். கட் பண்ணியாச்சு. இது 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். திருப்பி இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது ஃபுல்லாக வெட்டணும். இது ஃபுல்லாக வெட்டிட்டா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து இந்த டபுள் சைடு கம் வச்சு டேப்பை இதில் ஒட்டிடணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீடு எடுத்துங்க. இப்படி வச்சுட்டு இப்படியே இது ஃபுல்லாக ரோல் பண்ண வேண்டியது தான். இது ஃபுல்லாக ஒட்டின அப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே வந்து இந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கணும். இந்த பேப்பர் வந்து அகலமாக வெட்டிக்கணும்னா இவ்வளோ தான் வெட்டினா, நீங்கள் இவ்வளோ பெருசு வெட்டினீங்கன்னா இது செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். குட்டி சீசர்ஸ் எடுத்துங்க. இந்த ஷார்ப் சைடு கிடையாது, இன்னொரு சைடு அதை வச்சு இப்படி ரவுண்டாக பண்ணி இப்படி வளைச்சி விட்டிங்கன்னா இதெல்லாம் வளைச்சிக்கும். கொஞ்சம் மொத்தமான இங்கெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணி பாருங்க. இன்னும் மெலிசாக சேர்ந்தோன்னா இந்த பெட்டல்ஸ் வந்து மெலிசாக சேர்ந்தால் வளைக்கிறதுக்கு வந்து ஒன்றும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த பூ செய்யறதுக்கு வந்து இதை வந்து நான் வந்து 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இது கட் பண்ணிடுறேன். இதை வந்து 2ஆக மடிச்சுக்கிறேன். அந்த பேப்பரை 4, அப்புறம் திருப்பி ஒரு தட்டி இந்த பக்கம் இதெல்லாம் ஓப்பனில், இந்த பக்கம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது பாருங்க. அந்த பக்கம் வந்து நான் வெட்டப்போம் கட் பண்ணிடுவேன். இது வரைக்கும் கட் பண்ணுவேன். இந்த நீட் இது வரைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இது வெட்டியாச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிடுறது அப்படியே. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டபுள் சைடு டேப் இருக்கும்ல, அது போட்டு இது ஃபுல்லாக ஓட்டணும்.
இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரு பீடு ஒன்று எடுத்துங்க. இந்த பீடில் வந்து 2 பக்கம் ஹோல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி குச்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்சர்ட் பண்ணி ஒரு ஃப்ளார் அழகாக ஸ்டெம்மோடு வைக்கணும்னா அந்த ஹோல் வந்து ஹெல்ப் பண்ணும் இதை இன்சர்ட் பண்ணுறது. இப்போ வந்து இதை அப்படியே சுற்ற வேண்டியதுதான். இது ஃபுல்லாக சுற்றிட்டேன். இப்போ வந்து இந்த சென்டரில் வந்து மேலே ஃப்ளார் கிடச்சிடும். அப்புறம் இதை வச்சு சிசர்ஸ் வச்சு உங்களுக்கு வேணும்னா இப்படி சுற்றி விட்டுக்கலாம். ஃப்ளாரில் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து 2 இருக்கிறதால நீங்கள் இதை பிரித்து விட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இது ஒன்று தான். ஃப்ளார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி இது 34 சென்டிமீட்டர்ஸ், இது 24 சென்டிமீட்டர்ஸ், அதே பேப்பர் தான். இதில் வந்து 10 சென்டிமீட்டர் வச்சு நான் கட் பண்ணி போகிறது வச்சுட்டா. இப்போ வந்து இதை வந்து முன்னாடி சேர்ந்த ஃப்ளார் மாதிரி தான் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது 2 ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ண பக்கம் வந்து கட் பண்ணணும். கொஞ்சம் அகலமாக கட் பண்ணுறோம். இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக வெட்டிட்டேன் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பூக்கு வந்து ஃபோல்டிங் வந்து நல்லா பிரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு ஒட்டணும். அதாவது இது இப்படி ஒட்டக்கூடாது, இப்படி ஒட்டணும். அதாவது இந்த நீட்டுக்கும் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் வித்தியாசப்படும். வரணும். ஒரு பீடு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் திருப்பியும் வந்து ஓகே இங்கே வந்து திருப்பியும் நான் வந்து இந்த கம் ஓட்டணும். அது ஒரு பீடு எடுத்துக்கணும் முதல் மாதிரி. அதே மாதிரி இது ஃபுல்லாக சுற்றணும். இப்போ வந்து இதை பிரிக்கணும். இதில் வந்து நான் வந்து இது மாதிரியே சின்ன சைஸில் சேர்ந்து இது உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த டபுள் சைடு கம் போட்டு சுற்றிருக்கேன். இதில் வந்து நான் அந்த தெர்மோகால் வச்சு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து இந்த லீஃபுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து பார்க்கலாம். க்ரீன் பேப்பர் இந்த ஸ்கேல் சைஸ் தான் எடுத்துக்க போகிறேன். வெட்டிட்டேன். இது 2 ஃபோல்ட் பண்ணி
நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிடணும். இது ஃபுல்லாக வெட்டியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு இதை வந்து இப்படி கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு போகிறேன். இந்த ஆஸ் யூஷுவல் இந்த டேப்பு இப்படி ஓட்ட போகிறேன். இந்த பக்கம் வைக்கல, இப்படி வச்சுன்னா இப்படி வரும். அதை இப்படி வச்சுன்னா இந்த மாதிரி வரும், வெளியே பக்கம் வரும். குச்சி இல்லைன்னா ஈர்க்குச்சி தப்போம். 2 ஈர்க்குச்சி எடுத்துங்க, 2-3 ஈர்க்குச்சி இப்படி வச்சு இப்படி சைடாக வரும் கொஞ்சம். இதை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் லீஃப் செய்யறதுக்கு இது வந்து 10லேருந்து 11 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து மாதிரி 1 சென்டிமீட்டர் வச்சு ஒரே 1 சென்டிமீட்டர் வச்சு அதை வெட்டிக்குப்பேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக நிறையா வெட்டிக்குப்பேன். ஒரு 10லேருந்து 15 ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒன்று எடுத்து இந்த இடத்துல கம் போட்டு ஒட்டிடும். இப்படி ஒட்டியாச்சு. இப்போ வந்து இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒன்று எடுத்து ஒரு ஸ்ட்ரைப் ஒன்று எடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி ஒட்டணும். இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு இதை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்க்கலாம். இதே மாதிரி கீழெல்லாம் அதே மாதிரி வரும். இந்த மாதிரி இது ஃபுல்லாக இந்த அத்தனை ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, அத்தனை ஸ்ட்ரைப்ஸையும் ஒட்டிடணும். வெறுமா வந்து அப்படியே இந்த சைடு இப்படியே வச்சு ஸ்டாப்பிள் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கம் கூட போட்டு ஒட்டிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.